இல்லை எப்போவுமே செல்வராகவன் அந்த காதல் படங்கள் எடுத்தாருன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ அந்த படம் வந்த பிறகெல்லாம் ரவிகிருஷ்ணாவுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருந்துச்சு. அதுக்கான டேட்டுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விடாமுயற்சி அவங்களுக்கு குறுக்க நின்றுக்கிட்டே இருக்குது. விடாமுயற்சிக்கு முன்னாடி ஹாய் வீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஐசக். இந்த முதல் பகுதி இரண்டாம் பகுதி இதில் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை பேசினாருங்க. ஆனால் இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்க கூடாது. இவர் இல்லைங்க, இன்னொருத்தர் இப்படி தாங்க சொல்ல போறாரு. இந்த மூணாவது ட்விஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார், இப்போ செல்வராகவன் அவர்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, இப்போ அவர் நடிப்புலையும் பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. ஆனால் இப்போ இயக்கத்துக்கும் அவர் நான் எதற்கும் சலைத்தவன் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு 7G ரெயின்போ காலனி ஒரு காலகட்டத்தில் அது அல்டிமேட் படமாக இருந்தது. ஸோ இப்போது அதே விஷயங்களில் அதே காம்போ தான் பார்ட் 2 எடுக்கிறாங்க. இதோட அப்டேட் எப்படி இருக்குது சார்? இல்லை எப்போவுமே செல்வராகவன் அந்த காதல் படங்கள் எடுத்தாருன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் அவருடைய மார்க்கெட்டு அவருக்கான ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. அது கிட்டத்தட்ட அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு காலத்தில் செல்வராகவன்னா அப்படி இளைஞர்கள் மத்தியில் அப்படி இருக்கும். செல்வராகவன் சார் படமா அப்படின்னு அப்படியே கொண்டாடுவாங்க. அப்படியே மெல்ல 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 அவர் ஃபேட் அவுட் ஆகிட்டார். இப்போ இந்த சூழலில் 7G ரெயின்போ காலனி பார்ட் 2 எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதே காம்பினேஷன். பட் சோனியா அகர்வால் இல்லை. ஏன்னா இப்போ இன்றைக்கி அவங்க இவர் மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவங்களும் இன்றைக்கி அந்த படத்தில் நடிக்கக்கூடிய சூழல் இல்லை. ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த படத்தினுடைய பார்ட் 2 எடுப்பதற்கு பிளான் பண்ணாங்க. ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆகி அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் நிறைய பொருளாதார பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படம் வளர்ந்துட்டு இருக்கு. நடுவில் ஏதோ சின்ன ஈகோ கிளாஷ் 2 பேருக்கும், ரவிகிருஷ்ணாவுக்கும் ஜெயம் இருக்கு செல்வராகவனுக்குங்கிற மாதிரி தகவல்கள் வந்துச்சு. இல்லை நாங்கள் படம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம்னா அதற்கு அடுத்து இவங்க போஸ்டர்கள்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை இவங்க நினைக்கிற மாதிரி அந்த படம் வந்ததுன்னா செல்வராகவனுக்கே அது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஓகே. ஏன்னா இப்போ அவரும் ஹிட்டு கொடுத்து ரொம்ப காலம் ஆச்சு. நடுவில் தனுஷோட சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணார். அது என்னமோ இவர் நினச்ச மாதிரி வரல. அது தனுஷின் தலையீடா அல்லது இவர் ஒருவேளை அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிட்டாரான்னு தெரியல. தம்பிக்காக விட்டு கொடுத்துருக்கலாம், அது தெரியல. ஏதோ ஒரு குழப்பத்தில் அந்த படம் போகலை. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இவர் இந்த படத்தை பண்ணுறாரு. அந்த பழைய காதல் ராகவனாக அவர் இருந்தாருன்னு வைங்க, பட்டையை கிளப்பிடும். அதுதான் நம்மளும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம் அந்த படத்துக்கு. ஸோ அதே எனர்ஜியில் அந்த ஹீரோ இருக்காரா சார்? கட்டாயமாக இருக்கணும்ல. ஏன்னா அப்போ அவருக்கும் வெளியில் படங்களில் எதுவுமே நடிக்கலை. இப்போ அந்த படம் வந்த பிறகெல்லாம் ரவிகிருஷ்ணாவுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை இருந்துச்சு. என் படத்தில் நடிங்க, உன் படத்தில் நடிங்கன்னு ஏகப்பட்ட பேர் கூப்பிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு பெரிய தயாரிப்பாளரோட மகன் அவர் கண்ணாமண்ணன் படங்கள் பண்ணாமல் அப்படி கொஞ்சம் ஒதுங்கி தான் இருந்தார். அப்புறம் அவருக்கே டைரக்ஷன் ஆசை அவரே படங்கள்லாம் டைரக்ட் பண்ணார். இப்போ தெலுங்குலேயே பவன் கல்யாணம் வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாரு. அந்த படம் ரொம்ப காலமாக அப்படியே இழுத்துட்டே இருக்குது. இவர் தான் ரவிகிருஷ்ணன் தான் டைரக்டர். ஓகே. ரவிகிருஷ்ணாவா ஜோதிகிருஷ்ணான்னு நினைக்கிறேன். அண்ணன் ஜோதிகிருஷ்ணன். ஆமாம், ஏதோ அவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் டைரக்டர். ஸோ அந்த அளவுக்கு இந்த திரைத்துறையை விட்டு அவங்க 2 பேருமே வெளியில் போகலாம், இங்கே தான் இருக்காங்க. பட் இந்த படமும் அவங்களுக்கு கை கொடுக்கணும். ஓகே. அவங்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 2025 ஒரு புதுவிதமான ஒரு விதையை தூவிடலாம். ஸோ இதுவரையும் நம்ம என்னென்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதெல்லாம் டெடிகேட் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். தெரியல, டெடிகேட் பண்ணி பண்ணணும். பண்ணியிருந்தா சீக்கிரம் படம் முடிஞ்சிருக்கும். அது பண்ணலையே, அதனால தானே இப்படி இழுத்துட்டு இருக்கு. நிச்சயமா சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பிரதீப் ரங்கநாதன் இன்னைக்கு உள்ளற 2K கிட்ஸோடைய பெரிய நாயகன் அவர். இப்போ அவருக்கான படங்கள் 2 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இப்போ இந்த டிராகன்ற ஒரு படம், ஸோ இதுக்கான பாடல் வெளியீடு கூட இருக்குது. பட் இந்த பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஸ்டைலில் இப்போ நிறைய ஒரு வித்தியாசங்கள் இருக்குது. கதைக்களத்துலேயும் சரி, அவருடைய ஆள் தோரணையை பார்க்கும்பொழுதும் ஒரு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அந்த படங்கள் பற்றி அவரை பற்றி கொஞ்சம் அப்டேட்ஸ். இல்லைங்க, இப்போ உள்ள பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த இடத்தில் அவர் இருக்கார். அதுதான் இதில் ஹைலைட்டே. இப்போ பிரதீப் ரங்கநாதன் எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாருன்னா விசிலும் கூச்சலும் காதை கிழிக்குது. ஏதோ ஒரு ரஜினி, விஜய், அஜித்தெல்லாம் பார்த்தா எப்படி கொண்டாடுவாங்களோ அந்த அளவுக்கு அவரை கொண்டாடுறாங்க. இப்போ ஒரு படத்துலேயே இந்த பசங்க மனசெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணிட்டார் அவர். இப்போ அவர் இன்னொரு படத்தில் நடிப்பது, அவரே இயக்கி நடிப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இங்கே நடந்துகிட்ருக்கு. இதில் விக்னேஷ் சிவனோட எல்லைக்கேன்னு ஒரு படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அந்த படம் பாதியிலே நிற்கிது. இன்னும் அது அடுத்த கட்டத்துக்கு போகலை.
பட் இன்னொரு பக்கம் அவருடைய டிராகன்னு ஒரு படம், அந்த படத்துக்கான ப்ரோமோலாம் அல்டிமேட்டாக இருந்துச்சு, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அது. ஸோ இப்போ அந்த இன்னைக்கு வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் டைரக்டர் அவர் தான், சூப்பர். மோஸ்ட் வாண்டட் நடிகரும் அவர் தான் ஓகே. இந்த யூத் மத்தியில். ஓகே. ஸோ அதனால் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் படம் எவ்வளவு சீக்கிரம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இந்த காத்திருத்தலே அவருக்கு புரியாமல் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. மலமலன்னு அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஓகே 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 சார். ஓகே சார். இப்போ வந்துட்டு அதாவது இந்த ஆண்டுக்குள்ளர இப்போ நம்ம முதல்ல நம்ம பேசின விஷயங்கள் தான், அதாவது விடாமுயற்சியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனால் அதை விட வந்து பெரிய எதிர்பார்ப்பு வந்து குட் பேட் அக்லி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதோட அப்டேட்டு இப்போ அதோட நிலவரம் என்ன மாதிரி இருக்குது? படம் முடிஞ்சிருச்சு, அந்த படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அஜித் டப்பிங்லாம் பேசிட்டாரு. இப்போ அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறது தான் முக்கியமான வேலை. அதுக்கான டேட்டுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விடாமுயற்சி வந்து அவங்களுக்கு குறுக்க நின்றுக்கிட்டே இருக்குது. விடாமுயற்சிக்கு முன்னாடி வந்துடலான்னு அவங்க பிளான் பண்ணாங்க. பட் அஜித் வேணான்ட்டார். இல்லைடா முதல்ல அவங்க வந்துடட்டும் அப்புறமா நீங்கள் வாங்கன்ட்டார். இப்போ அவங்க ஜனவரியில் வர்றதா ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போ இன்னும் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சரியான டைம் பார்த்து தான் அவங்க வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது வந்து அஜித்துக்கே ஒரு புது கலராக இருக்கும் இந்த படம். நீங்கள் அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக சட்டை போட்டு நீங்கள் அஜித்தை எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து? இந்த குட் பேட் அக்லியில் பச்சை கலர் சட்டை போட்டுக்கிட்டு சும்மா கலகலன்னு இருக்காரு பாருங்க. இது மாதிரி ஒரு அஜித்தை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு? படமும் வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மசாலா படமா அஜித்தை வச்சு பண்ணியிருக்காரு அவரு. பட்டை கலப்பு போகிற ஒரு படமாக இருக்குங்கிற அளவுக்கு அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி துடிச்சிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் அந்த படத்தை பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஏன்னா அஜித்தே வந்து படத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நாம் சேர்ந்து பண்ணலாம், இன்னொரு படம் நிச்சயமாக உங்களுக்கு தர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து படத்தின் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அஜித் ரசிகர்கள் விடாமுயற்சியை விட குட் பேட் அக்லியை தான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சில நல்ல இப்போ பெரிய பெரிய இயக்குனர்கள் அவங்களுடைய படங்களுடைய அடுத்த பாகத்துக்கான இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கடந்த ஆண்டே சில விஷயங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கப்பட்டது. அடுத்து இந்த படத்துடைய 2ஆம் பாகம் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த படத்தோட 2ஆம் பாகம் வந்தால் நல்லாயிருக்கும்னு. ஆனால் இந்த வருஷத்தில் அந்த மாதிரியான படங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சார். 2ஆம் பாகம் ஒரு படத்துடைய விஷயம் 2ஆம் பாகத்துக்கான விஷயங்கள் அந்த இயக்குனர் கூட யோசித்திருக்க மாட்டாரு. ஆனால் நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா இதோட பார்ட் 2 கலாச்சாரம் பற்றி நிறைய விமர்சனங்கள் இருக்கு. சமீபத்தில் நடிகர் சந்தான பாரதி வந்து பார்ட் 2 பண்ணாதீங்க, அது ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சீனு ராமசாமி வந்து அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவரு ஏதோ வந்து ஒரு எதிர்கருத்து வச்சுருக்காரு. அப்போ இது ஒரு விவாதமாக இங்கே போயிட்டுருக்கு. பார்ட் 2 படங்கள் எல்லாமே பெருசாக வெற்றி அடைய மாட்டேங்குது, விடுதலை 2 உட்பட. படம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த படம் கமர்ஷியலாக ஹிட்டானா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்ட் 2 படங்களின் மீது ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்திட்டு இருக்கு அந்த படங்களுடைய வெற்றி தோல்வின்னு வச்சுங்களேன். இந்தியன் 2 வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தானே. அப்போ எதுக்கு பார்ட் 2 எடுக்கிறீங்க? ரஜினியே வந்து எனக்கு பார்ட் 2 கலாச்சாரத்தின் மேலே நம்பிக்கை இல்லைன்னே சொல்லிட்டாரு. ஓகே, பார்ட் 2 மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, அது வேண்டான்னே சொல்லிட்டாரு. ஆனாலும் ஜெயிலர் 2 எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற வழி இல்லை, தயாரிப்பு நிறுவனம் நினைக்குது, டைரக்டர் நினைக்கிறாரு, சரி ரைட் நம்ம நடிச்சிருவோம்னு ரஜினி நடிக்கிறாரு. ஸோ இந்த பார்ட் 2 படங்கள் பெருசாக ஓடாதது ஒரு நான் சென்டிமெண்ட்டாகவே இங்கே இருக்குது. அப்படி இருந்தும் பல பேர் வந்து ஒரு எல்லா படமும் முடியும் போதும் அடுத்த படத்துக்கான ஒரு லீடு வச்சுட்டு தான் போகிறாங்க. பார்ட் 2க்கான ஒரு லீடோட தான் முடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்குது, நம்ம படம் நிச்சயமாக பார்ட் 2 கொண்டு வரலாம். ஓகே ஓகே. அப்படிப்பட்ட சூழலில் 2025 எதெல்லாம் பார்ட் 2 வரும்னு நமக்கு தெரில, வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். ஓகே சார். கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய படங்களுடைய சில விமர்சனங்கள்னாலையும் இருக்கலாம், அல்லது வந்துட்டு படங்கள் சரியாக வெளியிடுறது தேதி, அதனால் பெரிய பட்ஜெட் படங்கள் இதெல்லாம் சரியான நேரத்துக்கு வெளியிடாததுனால கிட்டத்தட்ட திரையரங்கு உரிமையாளர்களுக்கு, அது ஒட்டுமொத்தமாக சங்கம் வெளியிட்ட விஷயம் ஒரு 1000 கோடி ரூபாய் வந்து இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து அது என்ன சொல்ல வராங்கன்றது எனக்கு புரியல சார். இல்லைங்க, சரியான கதை தேர்வு இல்லைங்கிறது தான் அதனுடைய பேசிக் விஷயம். இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு படத்தை பிஸ்னஸாக பார்க்குறாங்க. இப்போ இந்த ஹீரோ, இந்த டைரக்டர், இந்த பட நிறுவனம் இப்போ போட்டு ஒரு படம் எடுக்கிறோம்னா இத்தனை ரூபாய்க்கு விற்கலாம். தமிழ்நாடு தியேட்டர்கள் இவ்வளோ போகும், ஓடிடி இவ்வளோ போகும், சேட்டலைட் இவ்வளோ போகும், ஹிந்தி ரைட்ஸ் இவ்வளோ போகும்,
எஃப்எம்எஸ் இவ்வளோ போகும். ஓகே. அப்போ டோட்டலாக ஒரு கணக்கு போட்டோம்னா இவ்வளோ வந்துருதா, ஆ. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அப்போ ப்ராஃபிட். இதில் தான் இவங்க கணக்கெல்லாம் இருக்கே ஓகே தவிர ஓகே ஓகே. இந்த கதை நல்லா இருக்கா, ஆ. இது கரெக்டான ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கா, ஆ. ஏதோ புதுசாக காட்சிகள் இதில் வச்சுருக்காங்களா, இது எதையுமே யோசிக்கிறது இல்லை அவங்க. வியாபாரமாக ஒரு படத்தை அவங்க அணுகும் பொழுது அது பெரும்பாலும் தோல்வியில் முடியுது. ஸோ அதுதான் வந்து இந்த 1000 கோடி லாஸுக்கு மிகப்பெரிய காரணம். அப்போ இங்கே என்ன மாறணும் அப்படின்னா, இயக்குனர் வந்து முதல்ல மாறணும். இயக்குனர் வந்து உட்காந்து ஒரு குரூப்போட டிஸ்கஷன் பண்ணி ஒரு சிறந்த திரைக்கதையை உருவாக்கி அதில் எக்ஸ்பர்ட் யார் இங்கே இருக்காங்களோ அவங்கள்ட்ட ஒரு ஐடியாவாக கொண்டு போய், சார் இந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கா, இல்லை இது ஆர்டர் ஏதாவது மாற்றலாமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா. அந்த காலத்தில் அப்படிலாம் இருந்துச்சு. ஒரு ஆர் செல்வராஜ், ஒரு கலைஞானம், இன்னும் நிறைய பேர் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணி இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காது, இது இப்படி போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்படி யாரையுமே யாரும் மதிக்கிற நிலைமையில இல்லை. ஏன் நம்மளே பெரிய கொம்பு, நம்ம இதுக்கு இன்னொருத்தட்ட கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையிலே எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதன் விளைவு தான் வந்து பல படங்கள் மண்ணை கவருது. எந்த படத்துலையுமே வந்து ஒரு புதுமைங்கிறதே இல்லைங்க. அரைச்சமாகவே அரைச்சிருக்காங்க. ஒரு காட்சி ஆரம்பிக்கும் போதே அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன, இன்ட்ரோல் என்ன, கிளைமேக்ஸ் என்னங்கிற வரைக்கும் நம்மளால சொல்ல முடியும். ஒரு படத்தை 15 நிமிஷம் பார்த்தோம்னா இது எதை நோக்கி போகுது, இது எந்த ட்விஸ்ட்டுமே இல்லை, இது எல்லாமே நம்ம சொல்லிடலாம். அப்படி தான் வந்து சவச்சவன்னு படம் எடுக்கிற கூட்டம் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரியுது சார். முன்ன அப்படி கிடையாது. ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அப்படி படம் போயிட்டே இருக்கும், நாம் ஒன்று நினைப்போம், அங்கே வேற ஒன்று நடக்கும். அங்கே தான் அவன் நிமிந்து உட்காருவான். ஆமாம். நீங்கள் நினைக்கிறதே அங்கே நடந்ததுன்னா அதுக்கு எதுக்கு படம் பார்க்க வரணும்? ஸோ இதுதான் இங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனை. இது சரியாகுமான்னு தெரியல. ஸோ அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கும் கலாச்சார மாற்றத்தில் இப்போ இருக்க திரையரங்குகள் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கல்யாண மண்டபம் மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு சூழல் சில இடங்களில் கூட அது மாதிரியெல்லாம் மாறி இருக்கு. ஸோ அவன் பார்க்க முடிஞ்சது. இல்லை, இப்போவே பிவிஆர் நிறைய தேட்டரை மூடலாமாங்கிற பிளான். ஓகே ஓகே ஓகே. அந்த அளவுக்கு சிக்கல் போய். ஓகே ஓகே. ஸோ தொழில்நுட்ப வசதி நிறைய விஷயங்களில் உதவியும் இருக்குது. ஸோ அதை சார்ந்து வந்து ஆபத்தும் இருக்குது அப்படின்ற சூழல் வந்து இது வெளிப்படுத்துது. இருந்தாலும் சினிமாவை காப்பாற்றுறதுக்கு கலை ஞானம் படைத்தவர்கள் அதுக்கு நிறையா உதவி பண்ணுன்றது அந்த உங்கள் கருத்தில் தெரிய வருது சார். ஓகே சார். ஸோ இந்த தடவை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. இவ்வளோ நேரம் ரொம்ப சுவாரஸ்யமான சில தகவல்களில் பல தகவல்களை சொல்லியிருந்தாரு. ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறப் போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளர் நேசன். சட்டம்.